நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 5/1/2025. இப்போ நம்ம விராலிமலையில் நிற்கிறோம். திருத்துவதாஸ் யுஎஸில் இருக்காங்க. ஒரு 16 ஏக்கர். இந்த 16 ஏக்கரும் குத்தகை நிலங்க. அதுக்காகவே இதை பதிவு பண்ணுறேன். இந்த 16 ஏக்கரும் ஒவ்வொரு ஆண்டும் குத்தகை கொடுக்கணும். ஒரு நிரந்தரமான குத்தகை இல்லை. இந்த ஆண்டு குத்தகை எடுத்து விவசாயம் பண்ணுவாங்க. அடுத்த ஆண்டு அவங்க நிலத்தை கேட்டாங்கன்னா கொடுத்துடணும். அந்த மாதிரி ஆண்டுக்கு மட்டுமே குத்தகை. ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்குன்னு குத்தகை அடிப்படையே இல்லை. கவனிங்க, இது ஒரு முக்கியமான தகவல். இது அந்த மாதிரி குத்தகை எடுத்து வேளாண்மை பண்ணிகிட்ருக்கிறார். விராலிமலையில் மட்டும் 16 ஏக்கர் ஒரு 3 இடத்துல இருக்குது. அதில் தமிழர் வேளாண்மை கொண்டு வரணும். அதாவது ரொம்ப செலவு இல்லாத விளைச்சலை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல தடவை நம்மளை தொடர்பு கொண்டு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். பார்க்குறீங்க, இந்த தென்னந்தோப்பு, இந்த தென்னைக்கு இடையில் கொஞ்சம் நிலத்தை உழுது போட்டிருக்கிறாங்க. நம்ம வரத்துக்குள்ளே உழுது போட்டிருக்கிறாங்க எள்ளு வரைக்கணும்னு. திரு ஐயப்பன் அங்கே மேற்பார்வையாளர், சரியா, இதெல்லாம் கவனித்து நடத்திட்டு இருக்கிறவர். அவர் தான் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம் இந்த இடத்துல. இது நான் இளைஞர்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, நிறைய கோயில் நிலங்கள்லாம் இருக்குது உங்கள் ஊரில். கிராம பொது நிலங்கள் இருக்குது. நிறைய நிலங்கள் குத்தகைக்கு கொடுக்க நிலத்தை வாங்கி வச்சுருப்பாங்க முதலாளிகள். குத்தகை அடிப்படையில் நிலம் தரேன்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் நிலம் மட்டும்தான் அவங்க நோக்கம், விளைய வைக்கணுங்கிறது தான் நோக்கம். அவங்கள்ட்ட போய் அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி நீண்ட கால அடிப்படையில் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு 5 ஆண்டு அந்த மாதிரி குத்தகை அடிப்படையில் நிலத்தை வாங்கலாம். நீங்கள் வேறு எந்த வேலை வேணாலும் செய்யலாம். நான் அதான் சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவில் இருக்கிறவர் இங்கே குத்தகை அடிப்படையில் நிலத்தை எடுத்து அதை மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு ஆளை வச்சு அதில் தமிழர் வேளாண்மை முறையில் செஞ்சு விளைய வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்திருக்காங்க. விளைய வைக்க போகிறோமா இல்லையாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே வேலை செஞ்சுருப்பீங்க, வெளிநாடுகளில் இருப்பீங்க, நிலம் வாங்கி போட்டிருப்பீங்க, அல்லது நீங்களே கூட உங்களால் முடியல, யாராவது ஒரு இளைஞர்கிட்ட கொடுக்கலாம், ஆர்வமுள்ள இளைஞர்கிட்ட கொடுக்கலான்னு நினைக்கலாம். அதனால் அந்த மாதிரி அல்லது இளைஞர்களே முன்னெடுப்பாக இங்கேயே தமிழ்நாட்டில் வேறு இடங்களில் வேலை செஞ்சால் கூட இந்த மாதிரி அரசு நிலங்கள், கோயில் நிலங்கள் குத்தகைக்கு எடுத்து நீண்ட கால குத்தகை அல்லது 5 ஆண்டு 10 ஆண்டு அப்படிங்கிற அடிப்படையில், அல்லது நிலம் வாங்கி வச்சுருப்பாங்க, வேளாண்மை செய்யாமல் கிடக்கும். அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நிலத்தை கேட்டு வாங்கி நம்பிக்கையும் நாணயமாக உங்களுடைய சொந்த உழைப்பை மிக பெரும் அளவில் பொருள் செலவும் ஆள் செலவும் இல்லாமல் செஞ்சு வேளாண்மையை முன்னெடுத்து அதில் வெற்றி அடைஞ்சிங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு நம்பிக்கை கிடைக்கும். எதிர்காலத்து மேலே நம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா மிகப்பெரிய அளவில் ஆள் செலவோ பொருள் செலவோ இல்லாமல் விதைப்பு அறுவடை நடவு அறுவடை இந்த மாதிரி காய்கறி பயிர் வைக்கலாம். விதைச்சிட்டு அறுவடை பண்ணுறது மாதிரி காராமணி, சோளம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். காய்கறினா வச்சுட்டு காய்கறி அப்பப்போ பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சோளம், கம்பு, கேழ்வரகுலாம் ஒரே ஒரு தடவை தான் விளையும். காய்கறினா ஆண்டு பூரா விளைஞ்சிட்டே இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி யோசிங்க. அதேமாரி வாழைனா ஆண்டு பயிர். 4 ஆண்டு 5 ஆண்டுனா வாழையெல்லாம் வைக்கலாம். சரியா? பப்பாளி வைக்கலாம். இதெல்லாம் முருங்கை 4-5 ஆண்டில் போதுங்கிற அளவு வருவாய் எடுத்துடலாம். இந்த மாதிரிலாம் பயிர் வகைகளை பற்றி யோசிக்கலாம். அந்த பப்பாளி, வாழை இதுக்கெல்லாம் ஊடு பயிர்லேயே எள், பாசிப்பயிறு, உளுந்து இது மாதிரி பயிர்களை ஊடு பயிராகவும் கொண்டு வரலாம். மண் வளம் நல்லா இருந்ததுன்னா கடலை போடலாம். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, மண் வளத்துக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். ஆர்வமுள்ள இளைஞர்கள் இதுக்காக நீங்கள் இங்கேயே உட்காந்து உழைச்சிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி, வேலையை முதல்ல விடக்கூடாது. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். கல்வியை விட்டுறக்கூடாது, வேலையை விட்டுறக்கூடாது. படித்தவங்க கண்டிப்பாக பொருளாதாரத்தை சார்ந்து பணத்தை உற்பத்தி செய்கின்ற வேலையை கண்டிப்பாக கையில் எடுக்கணும். ஏன்னா பணங்கிறது முக்கியம். அதில் இருந்துக்கிட்டே பாதுகாப்பாக வேளாண்மையையும் நீங்கள் செய்ய கற்றுக்கலாம். நிறைய இளைஞர்கள் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. கொஞ்சம் முன்மாதிரியாக வாங்க. இது ஒரு முக்கியமான தகவல் பதிவு பண்ண விரும்பினேன். நன்றி, வணக்கம். இந்த இடம் விராலிமலையில் இருக்குது. 16 ஏக்கர் நிலம். திருத்துவதாஸ் அப்படிங்கிறவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஆண்டும் குத்தகை தரேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டுக்கும் குத்தகைக்கு அடுத்த ஆண்டு அவங்க நிலத்துக்காரங்க கேட்டால் கொடுத்துடணும். அந்த அடிப்படையில் கூட நிலம் எடுத்து திரு ஐயப்பன் அவங்க தான் இங்கே மேற்பார்வை அந்த இடத்த பார்த்துருக்குறோம். தொடர் பதிவுகளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இன்றைக்கி 5/1/2025.